வணக்கம். இந்த வீடியோவில் 65 வயதிற்கு மேல் ஓய்வூதியர்களுக்கு 20% முதல் 30% வரை கூடுதல் மாத பென்ஷன் சார்ந்து மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, யாரெல்லாம் பயன்பெற வாய்ப்புகள் உள்ளன என்பது சார்ந்து விவரத்தை பார்க்கலாம். மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மற்றும் முன்னாள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவிலைப்படி டிஏ, அகவிலை நிவாரணம் டிஆர் மாற்றம், அகவிலைப்படி, அகவிலை நிவாரணம் நிலுவைத் தொகை, 8வது ஊதிய குழு பற்றிய தகவல்கள், அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு உயரும் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் அதனுடைய கணக்கீடு பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அதிக வயதான ஓய்வூதியர்களுக்கு உடல்நலனை கருத்தில் கொண்டு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது சார்ந்து லோக்சபாவில் எழுத்துப்பூர்வமான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியிருப்பதாவது: 6வது மத்திய சம்பள கமிஷன் ஒப்புதலின்படி 80 வயதினை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 20% ஓய்வூதியம், 85 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 30% கூடுதல் ஓய்வூதியம், 90 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 40% கூடுதல் ஓய்வூதியம், 100 வயதை எட்டக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு 100% என்ற அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும். இந்த வயதினை ஓய்வூதியர்கள் எட்டியதும் தானாகவே கூடுதல் பென்ஷனை வங்கிகள் வழங்க துவங்கிவிடும். வயது கூடும்போது அவர்களின் உடல்நிலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவுரைகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் வங்கிகளுக்கு அவ்வப்போது அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் 65 வயதிற்கு மேலே கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் அரசு இதை பரிசீலனை செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.